ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சல் ஃப்ரை. ஓகேங்களா? பிள்ளைங்களுக்கு இது சமைச்சு கொடுங்க. ரொம்ப உரப்பு இல்லாத ஒரு சமையல். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பூண்டு வந்து இந்த மாதிரி இடிச்சுக்குங்க. ஒன்று பார்த்து இடிச்சிட்டு வதக்கிடுங்க. அப்புறம் ஊசி மிளகா, நான் வந்து ஊசி மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பழுத்து மிளகா போட்டுக்குங்க. பிள்ளைங்க சாப்பிட்றேன்னா பழுத்து மிளகா போட்டுக்குங்க. இது ஊசி மிளகா. ஓகே, லைட்டாக வதங்கினோடனே கத்திரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு கத்திரிக்காய், அதாவது சின்ன கத்திரிக்காய்ன்னு சொல்லுவீங்க நீங்கள். இதை வந்து நான் 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு பொரிச்சிட்டேன். பொரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டோடனே சமைச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட், சீரம் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இதில் ஒரு கரண்டி நான் போடுறேன். தண்ணிக்கு சாப் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி. ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா சுக்கா ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் சுக்கா ஒரு கரண்டி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் இந்த மாதிரி பொடிசா ஒரு பால் நிறைய நறுக்கிக்குங்க. நறுக்கிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா வெந்த கத்திரிக்காய் தான் அது. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது குழஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் இறக்க போகிறோம். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். அது பிள்ளைங்க சமைச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் விலை குறவு தான். இது டெய்லி சமைச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது தான் பிள்ளைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், கத்திரிக்காய் ரெடி. ரசம் ராஜேஷ் இப்போ